மக்களே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும் அப்படின்னா மாருதி சுசுக்கியில் எர்டிகான்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருந்துச்சு. அதில் டீசல் இருந்துச்சு, பெட்ரோல் இருந்துச்சு. அதனால் வாங்குற எல்லாருக்குமே வந்து அது சாட்டிஸ்ஃபைங் ப்ராடக்டாக இருந்துச்சு. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கியான்ற ஒரு பிராண்ட் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணாங்க. பட் அவங்க லான்ச் பண்ணதிலே ரொம்ப அல்டிமேட்டான ப்ராடக்ட் அப்படின்னா அவங்களோட 7 சீட்டர் தான். ஒரு எம்பிவி அந்த 7 சீட்டர் செக்மெண்ட்டே டோட்டலாக ஸ்மாஷ் பண்ணி செக்மெண்ட் லீடர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த காரில் இப்போ ஒரு புது அப்டேட், இது ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்னு சொல்லலாம், ஜென்ரேஷன் அப்டேட் கூட சொல்லலாம். பிகாஸ் நிறைய விஷயங்களை மாற்றி பேரையும் மாற்றிட்டாங்க. நம்ம கூட கியாவோட கேரன்ஸ் கிளாவிஸ் இருக்குது. இப்போ வந்து புதுசாக கிளாவிஸ்ன்ற நேம் ஆட் பண்ணியிருக்காங்க, கேரன்ஸ் ப்ளஸ் கிளாவிஸ். இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் புது மாடலில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு வாங்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ரோ பார்த்து வர மாட்டீங்களா? நான் பார்த்து தான் ப்ரோ வந்தேன். நீங்க பார்த்து வந்தீங்களா? இந்த மாதிரி நீ பார்த்து வந்தியா நான் பார்த்து வந்தேன்னு கேட்கறதுக்கு ஒரு டேஷ் கேம் மாட்டது ரொம்ப பெட்டர். ஈவன் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு ப்ரூஃபாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரில் ஃப்ளீட் ட்ராக்கோட 4K டேஷ் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா 4Kல ரெக்கார்ட் பண்ணும், ரியர் கேமராவும் இருக்கு, 1080pல ரெக்கார்ட் பண்ணும். நைட் டைம்லயும் நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். G சென்சாரும் இதுல இருக்கு. இப்போ சடன் இம்பாக்ட் நடக்க போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் வந்து அதுவே பண்ணும். 24 ஹவர்ஸும் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணும், ஈவன் காரோட இக்னிஷன் ஆஃப்ல இருந்தாலும். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்க இந்த 4K டேஷ் கேம் உங்க காருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேஷ் கேம் எது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ளீட் ட்ராக் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். Flipkart, Amazonல இருக்கு. ஸ்கிரீன்ல வர கோடை யூஸ் பண்ணினா அட்ராக்டிவான ஆஃபர்ல நீங்க டேஷ் கேம்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ARS கியா மதுரை. உங்களுக்கு இந்த புது கியா கேரன்ஸ் கிளாவிஸ் பத்தி என்கொயரியோ இல்ல கியா கார்ஸ் பத்தி என்கொயரி அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவரோட காண்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லயே வரும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கேரன்ஸ் கிளாவிஸோட எக்ஸ்டீரியர்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ்லேயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இந்த டிசைன் லாங்குவேஜ்ல நார்மலா எம்பிவிஸ் வந்து ஸ்லாண்டிங்கா க்ளோஸ் ஆகும். பழைய கேரன்ஸ் பார்த்தோம்னா இந்த இன்ஜின் பானட் கூட வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக க்ளோஸ் ஆயிருக்கும். பட் இங்கே வந்து போல்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு SUV மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம் பானட் இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே தான் வந்து க்ளோஸே ஆகுது. இதில் வந்து அந்த போல்டான ப்ரெசன்ஸை பார்க்க முடியுது. இங்கே கியாவோட பேட்ச் வந்துடுது. இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க லைட்ஸ் வந்து கனெக்டிங் லைட்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது வந்து ரெஃப்ளெக்டர், ஜஸ்ட் அண்ட் ரெஃப்ளெக்டர். அண்ட் இங்கே வந்து DRL வரும், அதில் இண்டிகேட்டரும் க்ளோ ஆகும், DRLும் க்ளோ ஆகும். பட் இதில் லைட்ஸ் க்ளோ ஆகாது. ஃபார் கனெக்டிங் டிசைன் கண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக செல்டாஸில் பார்க்குறோம், சோனட்டில் பார்க்குறோம், EV6ல பார்த்தோம், அதே மாதிரி ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. சொல்ல போனால் அந்த EV6 மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். இதில் 3 ஐஸ் கியூப் LEDs வந்து கொடுத்துருக்காங்க. பழைய மாடலோட எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, லென்த்தாக இருந்துச்சு. இதை சின்னதாக்கியிருக்காங்க, இன்னும் டெக்கி ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக ஒரு குரோம் ஷேடில் ஸ்கிரிப்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக சில்வரில் பார்த்துருப்போம் நம்ம, பட் இதில் வந்து அந்த குரோம் மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் இந்த கார் கலர் புது கலர், ஒயிட்டும் இல்லை, சில்வரும் இல்லை, கோல்டும் இல்லை. ஸோ 3 கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் கோட் எடுத்திருக்காங்க. பர்சனலாக இந்த காரை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் பழைய கேரன்ஸ் கலரை கம்பேர் பண்ணும்போது இந்த காரோட கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. மொதல் இருந்துச்சு 4 பார்க்கிங் சென்சார்ஸ், அதே மாதிரி இப்போ 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. பட் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே ஒரு கேமரா இருக்குது. இப்போ புதுசாக 360 கேமரா கொடுத்துருக்காங்க டாப் ஆஃப் த லைனில். இது டாப் வேரியன்ட் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதில் 360 கேமரா இருக்குது. அண்ட் லெவல் 2 ADAS இருக்குது. விண்ட்ஷீல்டில் நீங்கள் ADAS கேமரா பார்க்கலாம். அண்ட் ரேடார் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதான் ரேடார். அதை மேட்ச் பண்ணுன்ற கண்டி சைடில் இங்கே அதே மாதிரி டிசைன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பொதுவாக சென்டரில் வச்சுருப்பாங்க, அந்த சைடில் இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்க விஷயம்னு பார்த்தோன்னா 360 கேமரா அண்ட் லெவல் 2 ADAS. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்துடுது. இந்த ஹூடு கீழே இருக்க இன்ஜின் ரொம்ப ஸ்பெஷல் இந்த காரில், ஏன்னா 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட்ஜெட்டில் இருக்க எம்பிவிஸ் போய் பார்த்தோன்னா பெட்ரோல், CNG அவ்வளோதான் இருக்குது. பட் இங்கே கியா வந்தோன்னா டர்போ பெட்ரோல், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் அண்ட் டீசல் 3 இன்ஜின் ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 7 சீட்டர் செக்மெண்ட்டே டோட்டலாக ஸ்மாஷ் பண்ணி செக்மெண்ட் லீடர் ஆயிடுச்சுன்னு. அது காரணம் இதுதான். அதே மாதிரி மல்டிபிள் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இன்ஜின் பார்ப்போம். இன்ஜின் அசம்பிளி யூனிட் பார்த்தோம் அப்படின்னா என்கேஜாக இருக்குது. பட் இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுது. டாப் மாடல்லையும் இன்சுலேஷன் பண்ணல. டர்போ ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G அப்படின்றது வந்து இந்த டர்போ ரெப்ரசன்டேஷன். இந்த கேரன்ஸ் கிளாவிஸ் வந்து 3 இன்ஜின் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டேன். 3 இன்ஜினோட பவர் பார்ப்போம். நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலோட பவர் வந்து 115 bhp, 143 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். அதுவே இந்த டர்போ பெட்ரோல் வந்து 160 bhp, 253 Nm டார்க். டர்போ டீசல் பார்த்தோம்னா 116 bhp, 250 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். நார்மல் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல்ல 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் வருது. அதுவே டர்போ பெட்ரோல் போனோம்னா 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் IMT அண்ட் 7 ஸ்பீட் DCT வருது. டர்போ டீசல் போனோம்னா 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வருது. இன்ஜினோட பவர் அண்ட் கியர் பாக்ஸ் செட்டப் எல்லாமே சேம் தான்.
பழைய கேரன்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், எந்த டியூனிங்ஸுமே நடக்கல, எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரல, அப்படியே தான் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கேரன்ஸ் வந்து மார்க்கெட் லீடர் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த 3 இன்ஜின் ஆப்ஷன், மல்டிபிள் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கியா கேரன்ஸில் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷார்ட்டாக கீழே கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி டர்போ பெட்ரோல் வச்சிருக்கவங்களும் சரி, டீசல் வச்சிருக்கவங்களும் சரி, உங்களோட கருத்துக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த கார் அந்த வேரியன்ட் வாங்க போகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ரப்பர் இதோட குவாலிட்டியை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. அது க்ளோஸ் பண்ணப்போ ப்ராப்பராக க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி அன்னெசரி நாய்ஸு, ஷேக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு கீழே லைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எந்த விதத்துலையும் தண்ணி எதுவும் போயிடக்கூடாதுன்றக்காண்டி ரப்பர் கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ரப்பர் இந்த இடத்துல யூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. கேரன்ஸ் கிளாவிஸோட சைட் வியூ லென்த்தில் ஒரு சின்ன மாற்றம். மொதல் வந்து 4540 mm, இப்போ 4550 mm, ஒரு 10 mm அதிகப்படுத்திருக்காங்க. 10 mmல பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்பர்ஸில் பார்க்க முடியும். சைட் வியூவில் மெயினான விஷயமே டயர்ஸ் தான். மொதல் வந்து 16 inches தான் டாப் எண்டில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 17 inches வீல்ஸ் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தது, கேரன்ஸில் 17 inches கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி 17 inches கொடுத்து ஹைட்டாக பொசிஷன் பண்ணி நல்லா சைட் வால்லாம் பெருசு பண்ணி கம்ஃபர்ட்டையும் அதிகப்படுத்துகிற மாதிரி டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் 7 பேர் ஏற்றினாலும் இல்லை 5 பேர் ஏற்றிட்டு ஹை ஸ்பீட் பண்ணி போனாலும் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 215, 55, 17 inches வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீல் வந்து ஒரு அட்வான்டேஜாக இந்த காரில் பார்க்கப்படும். டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்குமே ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. கீ பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்விட்சை டேப் பண்ணி உள்ளே போகலாம். அதே மாதிரி ORVM வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆட்டோ ஃபோல்டபிள். இது இப்போ வந்து ADAS-குரிய இண்டிகேஷன், அந்த வார்னிங் இண்டிகேஷன் வந்துருது. பாட்டம் ஆஃப் த கார் வந்து பிளாஸ்டிக் தான், டோரோட பாட்டமும் பிளாஸ்டிக் தான். இங்கே வந்து அந்த பாடி கலர்லேயே ஸ்கிட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. சைட் வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி விண்டோ வியூ பற்றி பேசி ஆகணும். டிரைவருக்கு நல்லா அகலமான விண்டோ, நீளமும் ஓகே, நல்ல வியூ இருக்கும். அண்ட் இங்கே பேசஞ்சர் வியூ தான் மேட்ரு. MPVக்கு எப்படி கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த் இருக்குது, அதே மாதிரி ஹைட்டும் நல்ல ஹைட். அதனால பேசஞ்சர்ஸ் வந்து நல்ல வியூ என்ஜாய் பண்ணுவாங்க. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் குறை இல்லை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், குவார்டர் கிளாஸ் நல்ல சைஸில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு க்ரோம் ரன் ஆகுது, பீடிங் க்ரோம் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஏ பில்லர் வந்து பியோனா பிளாக்ல இருக்குது, பி பில்லர் வந்து நார்மலான பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் வியூவில் சூப்பர் கூலான விஷயம், இப்போ எலக்ட்ரிக்கல் சன்ரூஃப்லேருந்து பெனரோமிக் சன்ரூஃப் மாற்றிட்டாங்க. நல்லா பெரிய ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம்ல பெனரோமிக் சன்ரூஃப், அதை மாதிரி சன்ரூஃப் தான். வியூ வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ரியர் வியூ பார்த்தோம்னா புதுசாக லான்ச் ஆன சோனட் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் வந்துடும். உங்களுக்கு பேஸ் மாடல், மிட் மாடலாக அது ரெஃப்ளெக்டராக தான் வரும். டாப் மாடல்னால இங்கே லைட்ஸ் வந்துடும். அண்ட் இது எல்லாமே லைட்ஸ், பிரேக் லைட்டு, ரிவர்ஸ் லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே லைட்ஸ் தான். 4 சென்சார்ஸ் ரியரில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துருது. கீழே அந்த ஸ்கிட் பிளேட் இதுதான் வந்து என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணுது. வித்தியாசமாக அந்த குரோம் கலரில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. குரோம் கலரில் ஓரளவு குரோம் ஷேட் இருக்கும், பட் ப்ராப்பர் குரோம் கலரில் நான் பார்க்கல. பட் இதில் பார்க்குறேன், பிடிச்சிருக்கு. அண்ட் கேரன்ஸ் கிளாவிஸோட பேட்ச் இங்கே தான் பார்க்க முடியுது. அண்ட் கியாவோட பேட்ச், ரியர் வைப்பர், டிஃபாகரு, ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் அண்ட் மேலே ஷாக் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இங்கே 7 DCT அப்படின்றது கியர் பாக்ஸோட பேட்ச். ஸ்பேஸ் பார்ப்போம். பிகாஸ் MPVஸில் நம்ம எதிர்பார்க்குறது 7 பேர் போகணும், பொருளும் ஏற்றிட்டு போகும். அதுக்காக இந்த காரில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் ஈஸியாக போயிடுது. ஓகே, ரொம்ப வெயிட் இல்லை. 260 liters பூட் ஸ்பேஸ். 3 row என்கேஜ் ஆயிருக்கு. 3 row என்கேஜ் ஆயிருக்கும் போது நமக்கு 260 லிட்டர் கிடைக்குது. இந்த சீட்ஸ் ரெக்ளைனிங் சீட்ஸ். இப்போ நம்ம இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், 600+ லிட்டர் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து 600 லிட்டரு. நீங்கள் 5 பேர் போகிறீங்கன்னா 5 பேர் போய்க்கலாம். அதே மாதிரி 600 லிட்டருக்கு மேலே இருக்குது. பொருளை நீங்கள் ஏற்றிக்கலாம். ஆனால் இந்த காரில் நம்ம எல்லா சீட்ஸையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 பேர் தான் போகணும், பொருளை நிறைய ஏற்றிட்டு போகணுன்னாலும் அதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்பேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு 7 பேர் போனாலும் ஒரு 4 ஸ்மால் சைஸ் ட்ராவலிங் ட்ராலியை நீங்கள் வைக்க முடியும். அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதுல்ல. இது நல்ல விஷயம் பார்க்கப்படுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மக்களை கியா கேரன்ஸ் கிளாவிஸோட செகண்ட் ரோ பார்ப்போம். நான் என்ன அப்படின்னா என்னோட ஹெட் வரைக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஹைட்டை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ உள்ளே ஏறுறதுக்கு கிரவுண்ட் வந்து பெருசாக ஹைட்டாக இல்லை. ஈஸியாக காலை எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம போகலாம். பட் நீங்கள் பாடியை மட்டும் லைட்டாக வளைச்சிங்கன்னா உள்ளே வந்துடலாம். கூல், ஈஸியாக தான் இருக்குது. எக்கனாமிக்ஸ் ரொம்ப டஃப் கிடையாது, எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்டர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஈஸியாக எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டோர் நல்லா அகலமான டோருங்க. அதே மாதிரி இங்கே சன் ஷேடுமே இருக்குது. கூல். இந்த செகண்ட் ரோவில் மட்டும் சன்ஷேட் வரும். அதே மாதிரி இந்த சீட் வந்து ஸ்லைடிங் சீட்ஸ், ஸ்லைட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் ஸ்லைட் ஆகும். அதே மாதிரி ரெக்ளைனும் ஆகும். ரெக்ளைனிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. இது நார்மல், இது ஃபுல்லாக ரெக்ளைன் ஆகிக்கும். ஸோ இப்படி ரெக்ளைன் பண்ணி இந்த சன்ரூஃபில் வியூ பார்த்துட்டு இப்படி ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ சொஃபஸ்டிகேஷன் அண்ட் 4 level ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், லெக் ரூம் ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி எழுதுக்கிறேன். தேர்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்றக்காண்டி. அப்பையும் ஓகே.
ஓகே, ஹெட்ரூம் நல்ல ஹெட்ரூம்ங்க. இப்போ நார்மலாக அந்த சீட்டை வச்சோம் அப்படின்னா இதுதான் நார்மலான சீட்டிங் பொசிஷன். இன்னும் கூட லைட்டாக சாய்ச்சிக்கலாம். ஸோ இந்த கன்வீனியன்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெக்ளைனிங்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடிங் இதெல்லாம் கிடைக்கிறது வந்து இந்த செக்மெண்ட்டில் ரேர். ஸோ அது வந்து இந்த காரில் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் ரோ பார்த்துட்டோம். செகண்ட் ரோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே ரேம்ப் எதுவும் இல்லைங்க, அதான் அட்வான்டேஜ். அதனால் இதில் 3 பேர் தாராளமாக உட்காரலாம். 3 பேர் லீனாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 பேர் ஃபேட்டாக ஓவரால் லீனாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேரன்ஸ் கிளாவிஸோட இன்டீரியர் பார்ப்போம். பிகாஸ் இன்டீரியரில் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் வந்துடுது. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா பிளாக் அண்ட் பீச் கலர் தான் டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இன்டீரியரே பயங்கர டெக்கியாக மாறிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், ஃபுல் ஸ்க்ரீனு, ஸ்டேரிங் வீல் மாதிரி அப்படியே அந்த ஒரு சைரஸோட பிகர் வெர்ஷன் மாதிரி இருக்குது. பிகாஸ் சைரஸோட இன்டீரியர்ஸ் இப்படி தான் இருக்குது. அதோட பிகர் வெர்ஷன், நல்லா ரூமியான ஒரு வெர்ஷன் சொல்லலாம். ஸோ டோர் பேட்ஸ் இது ஆல்ரெடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே லெதர் ஃபில் பண்ணியிருக்காங்க. லெதரேட்டு, இதுவும் லெதரேட்டு தான், சாஃப்ட் டச். பட் இது வந்து ஹாட் பிளாஸ்டிக். அண்ட் இது வந்து ஒரு குரோம், அது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோனோக்ரோம் டிசைன் டோர் ஹேண்டில், சென்ட்ரல் லாக்கு. அண்ட் இங்கே வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ்க்கான செட்டிங்கு, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள், சென்ட்ரல் லாக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் விண்டோ, சைல்ட் லாக்கு. இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே நல்ல ஸ்பேஸ், 2 பாட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி அம்பர்லா ஹோல்டருமே வந்துடுது. அண்ட் இங்கே போஸோட சரவுண்ட் சிஸ்டம், இதில் வந்து 8 ஸ்பீக்கர்ஸ் டாப் ஆஃப் த லைனில் வருது. அதே மாதிரி ஆம்பியன் லைட்டை பாருங்கள், இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் நல்லா இருக்குது. அண்ட் தென் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் ஆம்பியன் லைட், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுது. ஏசி வென்ட்டோட டிசைன் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு மாதிரி சாஃப்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டே கொஞ்சம் மாற்றிட்டாங்க. இது ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ, கிரே, பீச், பிளாக், மல்டிபிள் கலர்ஸ் ஆஃப் இன்டீரியர்ஸ். இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம். ஓகே, டிரைவரோட சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. ஃபியூல் லிட்டு இங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பானட்டு நீங்கள் இங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம். இது ஆட்டோமேட்டிக்னால 2 பெடல், ஒரு டெட் பெடல் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபைன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிரைவரோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளே போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். உள்ளே போகலாமா? ஸ்டேரிங் வீல் பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்குது, கீழேயும் மேலேயும் ஃப்ளாட்டாக இருக்குது. சைடில் தான் ரவுண்ட் ஷேப் பார்க்க முடியுது. கியாவோட பேட் சைடில் வந்துருக்கு. இப்போ ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். புஷ் பட்டன் ஸ்டார்ட். இது டர்போ பெட்ரோல், ஸ்டார்ட் ஆகிறதே தெரியல. யூஐ நீங்கள் பார்க்கலாம், வித்தியாசமாக இருக்குது. இந்த கிளஸ்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்து ஸ்பீடோமீட்டரு, அதுக்கப்புறம் டாக்கோமீட்ரு, சென்டரில் வந்து நிறைய செட்டிங்ஸ் வருது. காம்பஸ்ஸு, டிபிஎம்எஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏடாஸு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் நார்மலான ஸ்பீடோமீட்ரு இதெல்லாம் வந்துடுது. அப்புறம் ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம். டர்போ பெட்ரோலில் மட்டும்தான் பேடல் ஷிஃப்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதில் ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் இருக்குது. இதில் ஆட்டோ வைப்பருக்குரிய ஃபீச்சர் இருக்குது. அதெல்லாமே சேம் தான். அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல் டில்டும் இருக்குது, டெலஸ்கோப்பிக் இருக்குது. 2 ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல். இங்கே வந்து ஏடாஸ்க்குரிய செட்டிங் பொதுவாக வந்து இங்கே வரும். இங்கே கியா வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துடுது. இங்கே வந்து இந்த கிளஸ்டர் ஆக்சஸோட கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துடுது. இது வந்து 12.3 இன்ச்சஸ், இது 12.3 இன்ச்சஸ். இப்போ பெருசு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் 26 இன்ச் ஸ்க்ரீன், இது பெரிய ஸ்க்ரீனு. ஓகே, இதில் வந்து நீங்கள் ரன்னிங்னா வந்து பெருசாக ஃபிலிம் இதெல்லாம் பார்க்க முடியாது, யூடியூப்மே பார்க்க முடியாது. ரன்னிங்கில் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் மேப்பு, நேவிகேஷன், ஃபோன் ப்ரொஜெக்ஷன், ஃபோனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மெமோ, கிளைமேட்டு, வேலட் மோடு, குவைட் மோடு அப்படின்னா சவுண்ட் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி ஃபார் ஃப்ரண்ட் சீட், வால்யூம் இஸ் லிமிட்டட் டு த ஃபேக்ட்ரி செட் குவைட் லெவல். ஸோ இப்போ வந்து பின்னாடி இருக்கவங்களாம் தூங்குறாங்க அப்படின்னா அந்த குவைட் மோட போட்டுக்கலாம். மீடியா, கியா கனெக்ட்டு, செட்டிங்ஸ், டச் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. வெஹிக்கிள், அதில் போனால் வெஹிக்கிளோட டேட்டா எல்லாமே பார்க்கலாம். டிரைவர் அசிஸ்டன்ஸு, கிளஸ்டரு, கிளைமேட்டு, லைட்ஸு, இந்த ஆம்பியன் லைட் இது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த 1 டச், டர்ன் இண்டிகேட்டர்ஸ், 3 ஃப்ளாஷஸ், வெல்கம் மிரரு, இது எல்லாமே இதில் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ், இங்கே 2 ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. இது வந்து அந்த விர்ச்சுவல் காக்பிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மீடியா செட்டிங்ஸ் வந்துடும். செட்டப்பு, அந்த மீடியா, ரேடியோ, சீக் இது மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கிளைமேட் கண்ட்ரோலாக மாறிடும். ஆல்ரெடி ஹியூண்டை வரனால நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். இங்கே வந்து ஏர் ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, இது ஹாட் டு கோல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலே 3 லெவலில் இருக்குங்க. ஓகே, அக்யூரேட் லெவலுக்கு ஒன்று இருக்குது. அக்யூரேட்டாக வேணுன்னா 3வது லெவல், இல்லை நார்மலாக இருக்குன்னா அந்த மாதிரி போல் 3 லெவல் கொடுத்துருக்காங்க. கூல். அண்ட் இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டு, ஒரு யூஎஸ்பி போட்டு, ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு, வயர்லெஸ் சார்ஜிங் 1 2 3 4. வாவ். ஸோ ஃப்ரண்ட் 2 சீட்டு வென்டிலேட்டர் சீட்ஸ், இது முதல்ல இருந்துச்சு. பார்க்கிங் சென்சார்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் 360 வியூ கேமராவோட கிளாரிட்டியை பார்க்கலாம். ஸோ இப்போ வெளியே வந்து நல்லா க்ளவுடியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டிம்மாக தெரியுது. கேமரா கிளாரிட்டி ஓகே, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது.
விஷுவல் நீங்கள் பார்க்கலாம். ஃபைன். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டிரைவ் மோட்ஸ் போனோன்னா ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி 3 மோட். தீம் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு, சூப்பர். அதுக்கப்புறம் இந்த கியர் நாபை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ. கூல். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த காரோட கீ இதில் வந்து இப்போ லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஆன் பண்ணிக்கலாம், ஹோல்டு பண்ணி நம்ம வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், டெயில்கேட் ஓப்பன் பண்ணிக்கலாம், விண்டோ அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடுது பிகாஸ் இது கூல்டு க்ளோவ் பாக்ஸ். சூப்பர். அதுக்கப்புறம் இப்போ எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வந்துருது. சென்டர் ஆம்பரஸ் நல்லா பெருசாக இருக்குது, அதில் லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, டீப்பான ஸ்பேஸுங்க. சொல்லப்போனால் இந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இந்த காரில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்ட் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இந்த ஆம்பியன் லைட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. பட் டேஷ்போர்டோட லென்த் கம்மியாயிருச்சு. ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப லென்த் இல்லை. மொத்தம் 8 ஸ்பீக்கர்ஸு. இங்கேயும் ஓகே, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பாட்டம் ஃபுல்லாக பீச்சு, இந்த இடத்துல ஃபுல்லாக ப்ளூ. ரொம்ப பாட்டம் போனீங்கன்னா பிளாக். ஸோ இந்த இடத்துல பிளாக். ஓகே, இங்கே ஆட்டோ டிமிங் IRVM வந்துடுது. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ், ரீடிங் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இது LED தான். இங்கே சன்ஷேடில் மிரர் எதுவும் இல்லை. இங்கே வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது, பட் லைட் இல்லை. சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சன்ரூஃப். வாவ். 3rd row பேசஞ்சர்ஸும் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாங்க வியூவை. நைஸ். பெரிய சன்ரூஃப். கண்டிப்பாக வியூவை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சீட் பெல்ட் எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படின்றத இங்கே வந்து இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து வெஹிக்கிளை ஆஃப் பண்ணுறேன். வெஹிக்கிளை ஆஃப் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி சீட்டில் யார் இருக்காங்களான்னு என்ஷூர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும். நான் இப்போ இறங்கினேன் அப்படின்னா காமிக்குது பாருங்கள். செக் ரியர் சீட்ஸ் ஃபார் பேசஞ்சர்ஸ் ஆர் பிலாங்கிங்ஸ். இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஃபர்ஸ்ட் ரோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டோம். செகண்ட் ரோ போவோம். செகண்ட் ரோ போனால் இது ஒரு 6 சீட்டர் ஆப்ஷன். ஸோ அதனால் 2 சீட்ஸ் தனித்தனியாக வந்துடுது. இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த சீட்டை ஃபோல்டு பண்ணலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டம்பிள் ஆயிரும். கூல். அண்ட் இது வந்து 3rd row நீங்கள் பார்க்கலாம். அதையும் நீங்கள் ரெக்ளைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் 3rd row பேசஞ்சர்ஸ்க்கு வெண்ட் இங்கே இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் இவங்களுக்குலாம் வந்து மேலே ஏசி கொடுத்துருக்காங்க. கூல். அதுக்குரிய ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வந்துடுது. நைஸ். அண்ட் இங்கே 2 பேருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். நிறைய விஷயங்கள் இதில் நம்ம வந்து பார்க்க முடியுது கன்வீனியன்ஸ் கண்டி. அதுக்கப்புறம் இங்கே ஏர் பியூரிஃபையர் இண்டெக்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கு இந்த கவர் போட்டிருக்காங்களா தெரியல. இங்கே ஒரு ட்ரேவும் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இந்த பேசஞ்சர்ஸ் வந்து ஏதாவது சாப்பிட்ணும் வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த ட்ரே யூஸ் பண்ணிக்கலாம். கவர் போட்டிருக்கனால தெரிய மாட்டேது. இந்த இருக்குது பார்த்தீங்களா ட்ரே. கூல். ஸோ மொத்தம் இது வந்து ஒரு 6 சீட்ரு 6 சீட்ரு கார் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எல்லாருக்குமே கன்வீனியன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவில் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க. இந்த இன்டீரியரில் கொடுத்துருக்க புது ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மக்களை கியா கேரன்ஸ் கிளாவிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எக்ஸ்டீரியர் நிறைய விஷயங்களை புதுசு பண்ணியிருக்காங்க. நம்மளாம் இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச விஷயங்கள்லாம் இப்போ புதுசாக கொடுத்துட்டாங்க. இன்டீரியரில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை புதுசாக கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட்டில் இன்னுமே வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி ஸ்டாண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கியா கேரன்ஸை வச்சு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, இந்த மாடல் அப்டேட் ஆனால் என்கிட்டையும் நிறைய கேள்வி வந்துச்சு. நிறைய பேருக்கு இன்னும் கேள்வி இருக்குது, பழைய கேரன்ஸ் வருமா வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பழைய கேரன்ஸோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு டீலர்ஷிப்புக்கு வந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. பழைய வேரியன்ட்ஸை பூரா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஒன்லி ப்ரீமியம் ஆப்ஷன் மட்டும் இருக்குது. பிகாஸ் டாப் செல்லிங் வேரியன்ட் வந்து ப்ரீமியம் ஆப்ஷன், பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடல். ஸோ அந்த மாடலை மட்டும் ஸ்டில் லைவில் வச்சுருக்காங்க ப்ரொடக்ஷனில். மிச்சம் எல்லா வேரியன்ட்ஸையும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. பிகாஸ் புது கிளாவிஸ் வந்துருச்சு, இதோட சேல்ஸ் பூஸ்ட் காண்டி அதெல்லாமே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ப்ரீமியம் ஆப்ஷன் டாப் செல்லிங்னால ஸ்டில் அதை வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் புது கிளாவிஸ் பிடிக்கல, பழைய கேரன்ஸ் தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி பழைய கேரன்ஸை வாங்கிடுங்க. இதுக்கப்புறம் வருமானது டவுட் தான். இப்போ கிளாவிஸ்க்கு வருவோம். கிளாவிஸோட ப்ரைஸ் இன்னும் ரிவீல் ஆகலை, பட் வேரியன்ட் லிஸ்ட் ரிவீல் ஆயிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி ப்ரீமியம் ஆப்ஷன்லாம் கிடையாது. HTE அந்த வேரியன்ட் லிஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. HTE ஆப்ஷன், அந்த HTK ப்ளஸ் HTK ப்ளஸ் ஆப்ஷன், அந்த HTX ப்ளஸ். ஸோ இதுதான் புது வேரியன்ட் லிஸ்ட். இனிமேல் ப்ரீமியம் ஆப்ஷன், ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் கிடையாது. இதுதான் புது வேரியன்ட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நார்மல் பெட்ரோல், டர்போ பெட்ரோல், டீசல், மேனுவல், ஆட்டோமேட்டிக் எல்லாமே மாறும். வேரியன்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா ஒரு ரீலில் நம்ம பேசுவோம், வேணா சொல்லுங்கள், பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த காரோட ப்ரைஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரன்ஸோட ப்ரைஸிங்கில் தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த ப்ரைஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா அகைன் இந்த மாடலோட சேல்ஸ் பூஸ்ட் அதிகமாயிருன்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ 7 சீட்டர் வாங்கணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கியா கேரன்ஸை தான் பார்க்குறோம். பிகாஸ் மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன் செட்டப்பு, கம்ஃபர்ட்டு, ஸ்பேஸு, சொஃபஸ்டிகேஷன் எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது அதே ப்ரைஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நேச்சுரலி ஆஸ்பெக்டட் பெட்ரோலில் பவர் கொஞ்சம் கம்மி மிச்ச மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது.
அதனால நீங்கள் எப்பயுமே 7 பேர் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா அதிலே வேற டர்போ டீசலோ டர்போ பெட்ரோலோ போகிறது அந்த ஒரு விஷயத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக எல்லாருமே எதிர்பார்க்குறது மைலேஜ். நார்மல் பெட்ரோலோட மைலேஜ் வந்து அரை கிளைம் பண்ணது 19, டர்போ பெட்ரோல் கிளைம் பண்ணது 17. அதுவே டீசலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 20 வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க. நல்லா எக்கனாமிக்கலாக ஓட்டி 20 மைலேஜ் மேலே எடுக்கிறவங்கலாம் ஸ்டில் இருக்காங்க. அதனால தான் கேட்டேன், ஆல்ரெடி கேரன்ஸில் நீங்கள் என்ன இன்ஜின் வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன மைலேஜ் கொடுக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி ஷார்ட்டாக ஒரு யூசர் ரிவ்யூ கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த கார் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் என்னோட கருத்து. இந்த காரில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸை ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த காரோட ப்ரைசிங் வரட்டும், இதோட பேஸ் மாடல் அண்ட் டிரைவ் ரிவ்யூ எல்லாமே சீக்கிரமே சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன். எப்பயுமே கார் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, கூட இருக்கணும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள், அண்ட் டிரைவ் சேஃப்லி.